எப்போ உங்கள் நபர் உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாமா? ஓகே, உங்கள் நபர் எப்போ உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னா பேசுகிறத பற்றி தாங்க நிறைய யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இவர்களுக்கு நிறைய டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் காதலில் தெளிவில்லாத ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது, இல்லை அந்த நபர்களுக்கு சொல்லாமல் நீங்கள் ஏதாவது ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட இந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் தெரிய இந்த நபர்கள் ரொம்பவே நிறைய யோசிச்சு அவங்கள குழப்பிக்கொள்கிறாங்க. அப்போ இந்த நபர்கள் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த நபர்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஹைட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த விஷயத்தை நேரடியாக அந்த நபர்கள்கிட்ட சொல்லிடுங்க. ஓகே, இந்த நபர்கள் தவறாக கூட புரிஞ்சிட்டு இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணுறீங்கன்னு. அப்போது நீங்கள் மனம் திறந்து இல்லை இந்த விஷயம் தான் இருக்குது, நீ என்னை தவறாக புரிஞ்சு கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படி நீங்கள் ஏதாவது ஹைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹைட் பண்ணக்கூடிய விஷயத்த கூட நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க. அப்போது உங்கள் 2 பேத்துக்குள்ள அந்த அன்பு இணக்கம் மீண்டுமே வரும். நீங்கள் என்ன விஷயம் மறைக்கிறீங்களோ, என்ன விஷயம் உங்கள் நபர்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும், அதை நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா மீண்டுமே உங்கள் நபர்கள் உங்ககிட்ட கதைச்சிருவாங்க. நீங்கள் தெளிவுபடுத்தாத வரைக்கும் இன்னுமே அந்த காதல் பிளாக்ல தான் இருக்க போகுது. இன்னுமே அந்த ஹர்ட்டிங் மூமெண்ட், அந்த கோபம், அந்த டெத், அந்த எனர்ஜியில தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுடைய நபர்கள் உங்களை பற்றி பர்சனலி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுடைய பர்சனல் ரீடிங் நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.